வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்ம அன்பிற்கினியால் மீண்டும் உங்களை சந்திக்க வந்துவிட்டால், நிறைய பேர் ஏன் கதை போடலன்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க. ரொம்ப சாரி நண்பர்களே, மன்னிச்சிருங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால கதை போட முடியல. கதையை மீண்டும் இன்னிலேருந்து தொடருவோம், சரியா? கதைக்கு ஆதரவு தந்த அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. கதைக்குள் செல்வோமா? ஹாரி மேலிருந்து கீழே வந்தவன் டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்த ஜானின் பக்கத்தில் வந்தான். பின்னாடியே துரத்தி வந்த மது அவன் முதுகிலே அடித்தாள். அதை வாங்கி கொண்டு அவளை கண்டுகொள்ளாமல், என்ன ஜே இங்கே உட்காந்துருக்க? ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொன்னேன். டைம் என்னன்னு பாரு மேட், 3 ஆகுது. நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். உனக்கு தான் உன் பேபி பக்கத்தில் இருந்தா நேரம், காலம், பசி, தூக்கம் எல்லாம் மறந்துடுமே. ஆனால் எனக்கு பசிக்குது. அதான் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணலாம்னு பார்த்தேன். ஹாரியை அடித்து கொண்டிருந்த மது டயர்டாகி அவர்களை முறைத்து கொண்டு வந்தார்கள். ஹாரி ஜானிடம், மது பேபிக்கு மட்டன் பிரியாணின்னு ஒரு டிஷ் இருக்குது, அதை வாங்கி கொடு. இந்தியாவிலேருந்து ரெஸ்டாரண்ட்லேருந்து. அவளுக்கு அதான் ரொம்ப பிடிக்கும் ஜான். நோ ஜாக்கி, இன்னைக்கு பொங்கல், நான் வெஜ் சாப்பிட முடியாது என்று அவசரமாக சொன்னவள் ஹாரியை பார்த்து, ஆமாம் உனக்கு பிரியாணி தெரியாதா? பேபி தெரியாது. நானும் சாப்பிட்டதில்லை கோலா. அவர்களை பாவமாக பார்த்த மது, பாவம் நீங்கள், பிரியாணி சாப்பிடாத வாழ்வு என்ன வாழ்வு? சோ சேட். ஹாரியும் ஜானும் ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அதான் இன்னைக்கு வாங்கலாம்னு பார்த்தா வேண்டாம்னு சொல்றியே, அப்படி என்ன இன்னைக்கு சிறப்பான நாள் உங்களுக்கு என்று ஜான் கேட்டான். என்ன இப்படி சொல்லிட்ட? நான் தஞ்சாவூர்காரி, காவிரி பாயிற ஊர். அதுவும் எங்கள் அப்பா ஒரு விவசாயி. நெல் தான் நாங்கள் முதல்ல விளைவிக்கிறது. எல்லாருக்கும் சாப்பாடு போடுற வேலை. அந்த விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கு உறுதுணையாக இருக்கிற இயற்கைக்கும் நன்றி சொல்ல விழா தான் பொங்கல். முன்னாடியெல்லாம் நெல்லை விதைச்சு முதல்ல அறுவடை செஞ்சு எடுத்துகிட்டு வர நெல்லை தான் சர்க்கரை பொங்கல் செஞ்சு சாமி கும்பிட்டு சாப்பிடுவோம். இப்போ தான் காலம் மாறி போச்சு. எங்கே பார்த்தாலும் மரத்தை வெட்டி வீடு கட்டுறது, பில்டிங் கட்டுறதுன்னு பண்ணி மழை பெய்யாமல் போச்சு. மீதி இருக்கிற நிலத்தையும் ஃப்ளாட்டாக போட்டு தள்ளுறாங்க. இளைய தலைமுறை யாருக்கும் விவசாயம் பார்க்க பிடிக்கல. ஏன், எங்கள் அப்பா என்னையும் அக்ரி தான் படிக்க சொன்னாங்க. நான் கம்ப்யூட்டர் பின்னாடி வந்துட்டேன். எனக்கு மாப்பிள்ளையாவது அக்ரி படித்தோன்னா பார்க்கணுன்னு எங்கள் அப்பாவுக்கு ஆசை. நான் இப்போ உன் பின்னாடி வந்துட்டேன். எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் எங்கள் நிலம்லாம் யார் பார்க்குறது சொல்லுங்க என்று வருத்தப்பட்டவளை யோசனையாக பார்த்தான் ஹாரி. நான் தான் ஓகே கோலா, தெரியாமல் கேட்டுட்டேன். இப்போ உனக்கு என்ன சாப்பிட வேணும் என்று கேட்டான் ஜான். எதா இருந்தாலும் வெஜ்ஜாக இருக்கணும், அவ்வளோதான் என்றாள். எல்லாருக்கும் வெஜ் பீஸாவே ஆர்டர் செய்தான் ஜான். சாப்பிட்டு முடித்தவுடன் ஜான், கேபி என்ன சொன்னாமே, அவசரமாக போயிட்டா என்றான். அதற்கு ஹாரி மதுவை பார்த்து, மது யாருன்னு கேட்டான். சொன்னேன். என்ன நினைச்சாலோ, ஒன்றும் சொல்லாமல் கிளம்பிட்டான் என்று சொன்னவன் மதுவை அழைத்து கொண்டு கார்டனுக்கு சென்றான். ஜான் தான் யோசனையாக அமர்ந்திருந்தான். பிறகு கேபிக்கு ஃபோனை போட்டான். ஹலோ கேபி. சிறிது நேரம் அமைதியாக இருந்தவள், எத்தனை நாளாக ஹாரி அந்த பொண்ணு கூட பழகுறான் ஜி? ஒரு 2 months இருக்கும். ஓ அதான், நிறைய நாள் ஃபேக்ட்ரி வரல, வெளியூரும் போகலை. நீ கூட என்கிட்ட மறைச்சிட்ட பார்த்தியா? மறைக்கணும்லாம் இல்லை கேபி. இவ்வளோ நாள் மது ஓகே சொல்லலை. ஆனால் இவன் அவளை பார்த்த அன்னைக்கே கவுந்துட்டான். என்கிட்ட இல்லாத அந்த பொண்ணுகிட்ட என்ன ஜான் இருக்குது? ஸ்கின் கலர், காஸ்டியூம், ஹேர் ஸ்டைல், லாங்குவேஜ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டுங்கிறதால அட்ராக்ட் ஆகிட்டானா? இவனோட இன்டெலிஜென்ஸ், ஸ்டேட்டஸ், கட்ஸ் இதெல்லாம் எப்படி பொருந்துவா அந்த பொண்ணு? நாளைக்கு இவன் கல்ச்சர், லைஃப் ஸ்டைலுக்கு எப்படி ஈடு கொடுப்பா? இதெல்லாம் பற்றி ஹாரி தான் கவலைப்படணும் கேபி. எல்லா டிஃப்ரென்ஸையும் தாண்டி அவனுக்கு மதுவை ரொம்ப பிடிச்சிருக்கே. காதல் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுன்னு எனக்கு தோணுது கேபி. என் இத்தனை வருஷ காதல் அவனுக்கு புரியவே இல்லையே ஜான். எனக்கு இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல கேபி. ஆனால் அவன் உன் மேலே வச்சுருந்த ஃப்ரெண்டுன்ற எல்லையை ஒரு நாள், ஒரு நொடி கூட தாண்டினதே இல்லை. அப்படி இருக்கும்போது அவனை குத்த சொல்ல முடியாது கேபி. நீ அவன் ஃப்ரெண்ட் இல்லை, அதான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற.
நான் உனக்கும் ஃப்ரெண்டு தான் கேபி. அதனால தான் உனக்கு உண்மையை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. இதுக்கு மேலே நீ தான் யோசிக்கணும் என்ற சொன்ன ஜான் காலை கட் பண்ணிவிட்டான். ஹாரியும் சென்ற மது, கேபி அவங்க கூட பிடிக்கலையா ஹாரி? அவள் ரொம்ப சின்ன வயசில் எங்கள் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிட்டா பேபி. அப்போ இருந்து ஃப்ரெண்டு. டீனேஜில் அவளும் வேறு பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுனான். என்கிட்ட அவளுக்கு அப்படி ஒரு தாட் இல்லை. காலேஜ் டைமில் எங்களுக்கும் அவளுக்கும் கேப். கொஞ்சம் வருஷம் நாங்கள் பார்த்துக்கவே இல்லை. திரும்ப எங்களை மீட் பண்ணதும் என்னை பார்த்தவ டேட்டிங் கேட்குறா என்கிட்ட. எனக்கு புரியவே இல்லை. ஆனால் அவளை என்னால் அப்படி யோசித்து பார்க்கவே முடியலை. ஏற்கனவே அந்த சமயம்தான் பொண்ணுங்களே நம்ம லைஃப்பில் வேண்டான்னு நான் வெறுத்து போய் ஒதுங்கியிருந்தேன். கேபிட்டையும் தீர்மானமாக அப்போவே சொல்லிட்டேன், வாய்ப்பே இல்லைன்னு. ஆனால் அதுக்கப்புறம் அவள் விடாமல் மேரேஜ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரே வீட்டில் இருந்து பார்க்கலான்னு அப்பப்போ கேட்பா. நான் தான் அவாய்ட் பண்ணிடுவேன். நல்ல பொண்ணு, சின்ன பிள்ளையிலேருந்து பழகினவ. அதனால தான் ரொம்ப ஹார்ஷாக அவகிட்ட நடந்துக்க முடியலை. 6 monthsக்கு முன்னாடி தான் என் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணான். நல்ல எஃபிஷியன்ட் ஒர்க்கர் என்றவன் மதுவை முதலில் நீச்சல் குளத்திற்கு அழைத்துச் சென்றான். அதை பார்த்ததும் குஷியானவனிடம், ஸ்விம் பண்ணுறியா பேபி என்றான். ஆசையாக தான் இருக்குது, ஆனால் ஸ்விம்மிங் பூல் இப்படி ஓப்பனில் இருக்குது. இங்கேருந்து ஜான் ஹாலில் உட்கார்ந்துருக்கிறது தெரியுது. நீ வேற இருக்க, எப்படி நீந்துறது? அவள் சொன்னதை கேட்டு குழம்பினான் ஹாரி. என்ன ஹனி காமெடி பண்ணுற? ஸ்விம்மிங் பூல் ஓப்பனில் தான் இருக்கும். க்ளோஸ்டாக இருந்தால் அதுக்கு பேர் பாத்ரூம். இப்படி இருந்தால் தான் ஸ்விம் பண்ணிவிட்டு சன்பாத் எடுக்க வசதி. அப்போ தான் இங்கே டி வைட்டமின் கிடைக்கும். அது சரிப்பா, உங்களை மாதிரியெல்லாம் நம்மளால் காற்று வாங்க முடியாது, வா போகலாம் என்றவளை, நில்லு பேபி, நீ தானே ஸ்விம்மிங் பிடிக்கும்னு சொன்ன, ஒழுங்காக சொல்லு, ஏன் வேண்டான்ற? டி ஏண்டா படுத்துற? அரைக்குறை ட்ரெஸ்ஸோடு எப்படி எல்லாரும் முன்னாடியும் நீந்துறது? எனக்கு வெக்கமாக இருக்கும். சிறிது யோசித்தவன், என் முன்னாடி கூட வா என்றான். நீ மட்டும் என்ன பெரிய அப்பாட்டக்கரா? உன் கண்ணுக்கு முன்னாடி நீந்த தான் ரொம்ப பயமாக இருக்கு என்று சொன்னவளை சிரித்தபடி அங்கிருந்து பக்கத்தில் இருக்கும் பாஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு அழைத்து போனான். இதையாவது விளையாடி பார்க்கலாம், சாப்பிட்டது கொஞ்சம் செரிக்கும் என்றவள் தாவணியை இழுத்து இடுப்பில் சொருகி கொண்டு போய் பாலை எடுத்தாள். பாலை தட்டிக்கொண்டே ஓடிப்போய் கூடையில் போட்டாள். வடிவேலு புலிகேசி படத்தில் கரடிக்கு அம்பு விட்ட கதையாக அவள் கூடையில் போட்டால் அது நீச்சல் குளத்திற்கு சென்றது. அதை பார்த்து சிரித்தவனை முறைத்தவள், இதை பாரு, நான்லாம் ஸ்போர்ட்ஸ் பீரியடில் பிடி மேம்க்கு தெரியாமல் ஓரமாக படுத்து தூங்குறவ. ஏதோ சாப்பிட்டது செரிக்கணுமேங்கிறதுக்காக விளையாடுற, அதனால் கிண்டல் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத என்று உதட்டை சுழித்தவளை ரசனையாக பார்த்தான் ஹாரி. பட்டாம்பூச்சி போல அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தவளை கைகட்டி ரசித்து கொண்டிருந்தான். கிட்டத்தட்ட 10 தடவைக்கு மேல் முயற்சி பண்ணிவிட்டாள். கூடையில் பந்து விழவே இல்லை. எட்டி எட்டி முயற்சித்து கொண்டிருந்தவளை திடீரென்று 2 கைகள் அவள் கால் முட்டியின் அருகில் பிடித்து மேலே தூக்கியது. கூடையின் கிட்டே சென்றவள் எம்பி பந்தை போட்டுவிட்டாள். அப்பாடா, போட்டுட்டேன், இறக்கிவிடு கண்ணா என்றவளை நிதானமாக முழுவதாக உரசியவாறு இறக்கிவிட்டவன் அவள் வயிற்றில் கைகளை கட்டிக்கொண்டு முதுகில் புகம் பொதித்தான். அவன் கைகளின் மேல் கைகளை வைத்துக்கொண்டு நெளிந்து கொண்டிருந்தவளிடம், இங்கேயே இருந்துட்றியா பேபி என்றான். என் கூடவே இருந்தினேன். நீ போயிட்டா போர் அடிக்கும் பேபி. ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுவேன் பேபி. வீடு அமைதியாக ஆயிடும் பேபி. கொட்டி கொண்டிருந்தவளை வேகமாக திருப்பியவன், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ போட்டுட்டே இருக்க? அவன் மாட்டில் நன்றாக சாய்ந்து கொண்டவள், எனக்கும் தான் போக கஷ்டமாக இருக்கு என்றவளை ஆச்சரியமாக பார்த்தவன் அவளை இறுக்கி கட்டிக்கொண்டான். தலையில் முத்தம் வைத்து விடுவித்தவன் அவளை வீட்டிற்குள் அழைத்துச் சென்றான். நேராக அவளை அவன் பெட்ரூமிற்கு அழைத்துச் சென்றவன் ஒரு லாக்கரை திறந்து ஜுவல் பாக்ஸ் ஒன்றை எடுத்து வந்தான். இந்தா பேபி, ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்ததுக்கு என்னோட கிஃப்ட். அதை வாங்கி திறந்து பார்த்தாள் மது. கோல்டு செயினில் ஹார்ட் பெண்டன்ட், நடுவில் ஹார்ட் ஷேப்பில் பெரிய சைஸ் பிங்க் டைமண்ட், சுற்றி குட்டி குட்டி ஒயிட் டைமண்ட் பதித்திருந்தது. அட்டகாசமாக இருந்தது. அழகாக இருக்கு கண்ணா, ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் போலவே. ரொம்ப காஸ்டெல்லாம் இல்லை பேபி, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இந்திய பெண்களுக்கு நகை ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேனே. அது உண்மைதான். இந்த செயினே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் இங்கே இருக்கட்டும். ஏன், உன் கழுத்தில் போட்டுக்கோ பேபி. அது சரி, தாய் மீனாட்சி வீடியோ கால் பார்த்துட்டு ஏதாவது கேட்டால் நான் என்ன சொல்கிறது? ஓ என்று ஏமாற்றமாக சொன்னவனை பார்த்து, இரு, இப்போ உனக்கு போட்டு காட்டிட்டு கடட்டுறேன்
என்று கழுத்தில் அவள் ஏற்கனவே அணிந்திருந்த நெக் செயினை கழட்டிவிட்டு இந்த செயினை போடப் போனவளிடம், நான் போட்டு விடுறேன் பேபி என்று கேட்டான். அதெல்லாம் வேண்டாம், நீ முதல்ல என் கழுத்தில் தாலி தான் கட்டணும், அதுதான் என் ஆசை என்று கூறிக்கொண்டே செயினை அணிந்து காட்டினாள். அழகாக அவள் கழுத்து குடிக்கு கீழே அமர்ந்திருந்த டாலரை பொறாமையாக பார்த்தான் ஹாரி. ஏன் ஹனி, தாலி கட்டிட்ட அப்புறம் முழுசா நீ எனக்கு தானே சொந்தம். அப்படித்தான் என்று மையலாக அவனை பார்த்தாள். அப்போ எப்போ தாலி கட்டுறது? எங்கள் அப்பா அம்மா சம்மதம் சொன்ன பிறகு. நான் உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசவா? இல்லை கண்ணா, அது மரியாதை கிடையாது. முதல்ல நான் தான் சொல்லணும். கூடிய சீக்கிரம் சொல்லிடுறேன், அதுவரை பொறுமையாக இருப்பியான் என்று அவன் முடியை களைத்து விட்டாள். பிறகு செயினை கழட்டி பாக்ஸில் வைத்து அவன் கைகளில் கொடுத்தாள். அதை கொண்டு போய் லாக்கரில் வைத்துவிட்டு இருவரும் கீழே வந்தார்கள். மணியை பார்த்தால் 5:30 இருந்தது. சரி என்று ஜானிடம் சொல்லிக்கொண்டு இருவரும் மதுவின் வீட்டிற்கு கிளம்பினார்கள். மதுவின் அப்பார்ட்மெண்ட் வாசலில் காரை நிறுத்தியவனிடம், சரி கண்ணா, நான் இறங்கிக்கிறேன், நீ கிளம்பு என்றாள். சரி என்றவன் அவளை ஒரு முறை கட்டி அணைத்து விடுவித்தான். அவள் இறங்கி திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே உள்ளே சென்றதும் கிளம்பி விட்டான். மறுநாள் வழக்கம் போல் ஆஃபீஸ் சென்றாள் மது. சீட்டில் போய் அமர்ந்தவள் பக்கத்தில் இருந்த ஊர்வசியிடம், என்ன ஊர், பொங்கல்லாம் எப்படி போச்சு என்று கேட்டாள். அதற்கு மதுவை திரும்பி பாவமாக பார்த்தாள். என்ன ஊர், உன் லுக்கே சரியில்லையே, என்னாச்சு? உன்கிட்ட பேசணும் மது, வாயேன், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவோம். ஏன் ஊர், பேசுறதுனா இங்கே பேசு, இல்லை பக்கத்தில் ஸ்டார்பக்ஸ் போகலாம், எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்கு. அதற்கு ஊர் முறைத்து கொண்டே, இல்லை ரெஸ்ட் ரூம் தான் போகணும் என்றாள். சரி வந்து தொலையும் என்று சொல்லிக்கொண்டே ரெஸ்ட் ரூம் சென்றாள் மது ஊர்வசியுடன். அங்கு சென்றதுதான் தாமதம். மதுவை கட்டிக்கொண்டு ஓ என்று அழுதாள் ஊர்வசி. மது பயந்து போய்விட்டாள். ஏய் என்னாச்சு, ஏதோ ப்ராப்ளமா? பூஜா ஏதோ வம்பு பண்ணாளா? சொல்லிட்டு தான் அழுவேன் ஊர். எதுவாக இருந்தாலும் அத்தை பையன்கிட்ட சொல்லலாம்ல. அவர்தான் என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஐ லவ் யூ சொல்லிட்டார். என்னமோ என்று நினைத்து கொண்டிருந்த மது ஊர் சொன்னதை கேட்டதும் சிரிக்க ஆரம்பித்து விட்டாள். அதுக்கு ஏன் ஊர் அலற, உனக்கும் தான் அவர் பிடிக்கும் என்று மது கேட்டதற்கு விடாமல் அழுது கொண்டே இருந்தவளிடம், என்ன ஊர், அவரை பிடிக்கும் தானே என்று அழுது கொண்டே தலையாட்டினாள். அப்புறம் இப்படி அழுது தொலைக்கிற? அவள் அதட்டியதில் கொஞ்சம் தெளிவானவள், அது அப்பாவை நினச்சாதான் பயமாக இருக்கு. இதில் நீ ஏன் பயப்படுற? உங்கள் அத்தை பையன் பேர் என்ன, பிரசாத் தானே? அவரை விட்டே உங்கள் அப்பாட்ட பொண்ணு கேட்டால் ப்ராப்ளம் சால்வ். இதுக்கே நீ இப்படி பயப்படுற? பிரசாதும் நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொன்னார். ஆனால் அப்பா என்னை திட்டினார்னா, ஏற்கனவே பிரசாத் இருக்கிற வீட்டில் தங்கினா இப்படி ஏதாவது வரும்னு தான் என்னை தங்க விடலை. ஏண்டி, ஆஸ்திரேலியாக்காரனே லவ் பண்ணிவிட்டு நான் அசால்ட்டாக நின்றுட்டுருக்கேன், நீ அத்தை பையனை லவ் பண்ணிவிட்டு இப்படி படுத்துற? உங்கள் அத்தையை விட்டு பொண்ணு கேட்க சொல்லிடி, ஒரு பிரச்சனையும் வராது. அப்படிங்கிறையா? ஆமாம் அப்படித்தான். இப்போ வா, வந்து உங்கள் அத்தை பையன் உனக்கு முத்தம் கொடுத்ததுக்கு ஸ்டார்பக்ஸில் காஃபி ட்ரீட் கொடு என்று அழைத்து கொண்டு போனாள். நண்பர்களே, இத்தோடு இந்த பகுதி நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். என்ன நண்பர்களே, இந்த பகுதி உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். சரி நண்பர்களே, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்திருங்க. நன்றி.